நாமத்திற்கு மகிழ்ந்தாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம் வாழ்க்கையிலே அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த விசேஷமான நாட்களிலே நாம் அநேக நம்மை அறியாத மக்களுக்கு நாம் உதவி செய்கின்ற அந்த காரியமானது தேவனுடைய நாமத்தை அவர்கள் நிச்சயமாய் மையப்படுத்துவார்கள். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் ஆழமான அனுபவத்தில் போகும்படியாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்றும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே தாவீது ஒரு விசேஷித்த தேவனுடைய மனுஷனாய் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்குமாக இருந்த தாவீதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது கூட ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சொல்லி தாவீதை விசேஷமாய் சொல்லப்படுகிறது. காரணம், அவர் யார் என்றால் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு சொல்லி ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அதை செய்கின்ற ஒரு அனுபவம் உள்ள மனுஷனாக, அதை செய்கின்ற ஒரு தாகமுள்ள மனுஷனாக தாவீதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் என்ன யோசிக்கிறாரோ அதை நம் வாழ்க்கையில் செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும், செய்யும்படியாக விரும்ப வேண்டும். உண்மையாகவே தாவீது வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருந்தபடினால்தான் அவர் தேவன் சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்கின்ற மனுஷனாக ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அவர் சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்று நாம் வேற்றின் மூலமாக அறிந்து ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களை நாம் செய்கின்ற போது நிச்சயமாகவே அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக நம் வாழ்க்கையிலே மதிப்புக்குரிய ஒரு மனுஷனாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் தாம் ரட்சித்த மக்களை மதிக்கின்றவராக நேசிக்கின்றவராக இருக்கிறபடினாலே தாவீதை கர்த்தர் மதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தை மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடியாக, அவருடைய பிரியத்துக்கு ஏற்றபடியாக நாம் நன்மை செய்ய, அநேகரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த நாம் ஒப்புக் கொடுப்போம். திராட்சை செடி நீரே அன்றோ, கோடி என்றும் நானே அல்லோ, திராட்சை செடி நீரே அன்றோ, கோடி என்றும் நானே அன்றோ, உடனே நான் இருப்பேன், என்னுடனே நீர் இருப்பீர், உடனே நான் இருப்பேன், என்னுடனே நீர் இருப்பீர், சுத்தம் செய்ய என்னை கத்தம் செய்தேன், நித்தம் நித்தம் சுத்தமாக்கும், சுத்தம் செய்ய என்னை கத்தம் செய்தேன், நித்தம் நித்தம் இயேசுவே சுத்தமாக்கும். தேவ சித்தத்தை தாவீது செய்தது போல, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருந்தது போல, இன்றைக்கு விசேஷமாக இந்த மாதம் கிறிஸ்துமஸுடைய அந்த பண்டிகை நெருங்கி வருகின்றபடியினாலே அவருடைய நினைவை நாம் செய்ய, அவர் யோசனை நாம் செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரை விசேஷித்த மனுஷனாக, உம் சித்தத்தை செய்கின்ற மனுஷனாக இருந்தது போல நாங்களும் இன்றைக்கு விசேஷமான மக்கள் ஐயா, மீட்கப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள், உம்மோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள், ஜீவபுத்தத்திலே பேர் எழுதப்பட்ட விசேஷித்த மக்கள் ஐயா. அதனால் எங்கள் வாழ்க்கை அநேக மக்களுக்கு பிரயோஜனமாயிருக்கு. விசேஷமாக அந்நியர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாயிருக்கு. தேவனை அறியாத மக்களுக்கு நாங்கள் பயனுள்ள பாத்திரமாயிருக்கு. எடுத்து நடத்துவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.